Taste the Daily. வேலூர் கஸ்பா பகுதியில் புரட்சித் தலைவரின் 108வது பிறந்தநாளையொட்டி அதிமுக இளைஞரணி சார்பில் 500 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மாவட்ட இளைஞரணி செயலாளர் ராகேஷ் தலைமையில் நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியில் மாநகர மாவட்ட கழக செயலாளர் SRK அப்பு கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு சிக்கன் பிரியாணியையும் பள்ளி சிறுவர்களுக்கு நோட்டு புத்தகங்களையும் வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். குடியரசு நாளையொட்டி ஆளுநர் அளித்த தேநீர் விருந்தில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் வடசென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் பாலகங்கா ஆகியோர் பங்கேற்றனர். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற இந்த தேநீர் விருந்தில் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி, தேமுதிக துணை செயலாளர்கள் LK சுதீஷ், பார்த்தசாரதி உள்ளிட்ட அதிமுக கூட்டணி கட்சியினரும் பங்கேற்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் தொகுதிக்குட்பட்ட பெரம்பூர் ஊராட்சியைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்டோர் திமுகவிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். பெரம்பூர் அதிமுக முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் பாஸ்கர், மாவட்ட பிரதிநிதி சேத்தூர் ராஜாராமன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அதிமுகவில் இணைந்தவர்களை மாவட்ட கழக செயலாளர் S. பவுன்ராஜ் அதிமுக துண்டு அணிவித்து வரவேற்றார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை மேற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் பூத் கமிட்டி, வாக்காளர், முகவர் நிர்வாகிகள் நியமன ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பெரியப்பட்டு ஊராட்சிக்குட்பட்ட மடவாப்பள்ளம், புதுப்பேட்டை, சின்னூர் ஆகிய கிராமங்களில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன் கலந்து கொண்டு ஆலோசனைகள் வழங்கி நிர்வாகி நியமன பதிவேட்டினை வழங்கினார். இதில் மாவட்ட அவைத்தலைவர் MSM குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.